We'll start tempo satellite. Tempo satellite answers. யாரா போட்டுருந்தீங்களா? Tempo B 1 and 2ங்களா? வர 1 2 and 3 வர B D வர யாராவது வரதா answers apart from B and D? Oh yes, tempo satellite வந்து இந்த tropospheric emissions பத்தி படிக்கிறதுக்காக அங்க இருக்கக்கூடிய ஏர் பொல்யூஷன் படிக்கிறதுக்காக வந்து நாசாவால எடுத்துட்டு வரப்பட்ட ஒரு சேட்டலைட். சரிங்களா? So yes, it is a geostationary satellite தான். Geostationary orbitல தான் வந்து சுத்திட்டு இருக்கு. பட் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா என்டையர் குளோபை வந்து இது ரீட் பண்ணுதான்னு பாத்தீங்கன்னா இல்ல. It is only reading the entire northern American continent. So மெக்சிகோல ஆரம்பிச்சு கனடா அலாஸ்கா வரையில வந்து கம்ப்ளீட்டா நார்தர்ன் அமெரிக்கா அந்த கான்டினென்ட்டை படிக்கிறதுக்காக டெம்போ மிஷன் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த சைடு அட்லாண்டிக் ஓஷன்ல ஆரம்பிச்சு பசிபிக் ஓஷன் வரையில. ஸோ த என்டையர் நார்தர்ன் அமெரிக்கன் கான்டினென்ட்டை படிக்கிறதுக்காக தான் வந்து டெம்போ மிஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஜாயிண்ட் இனிஷியேட்டிவ் ஆப்வியஸா அப்போ வந்து ஜாயிண்ட் இனிஷியேட்டிவ் நாசா அண்ட் இஸ்ரோ கிடையாது. நாசா மட்டும்தான் ட்ரோபோஸ்பெரிக் எமிஷன் அண்ட் அதில் இருக்கக்கூடிய பொல்யூஷனை பற்றி படிக்கிறதுக்கான ஒரு சேட்டலைட் solely by NASA and only North American continent மட்டும்தான் வந்து படிக்குது. So option A one only. புரியுதுங்களா? Yes. International Energy Agency. B வேற B for International Energy Agency. Oh yes, it is not a UN body. இது வந்து ஒரு intergovernmental body, OECD இதுக்கு இல்லைங்களா? OECD. ஸோ OECDக்கு அடியில் வரக்கூடிய ஒரு டைப் ஆஃப் பாடி தான் வந்து இந்த இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சி அப்படின்றது. ஸோ மெம்பர்ஷிப் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்டாக வந்து இட் வில் பி கன்ஃபைன்ட் ஒன்லி டு OECD மெம்பர்ஸ். OECD மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் வந்து மெம்பர்ஷிப் வில் பி கன்ஃபைன்ட். அண்ட் IEAல பார்த்தீங்க அப்படின்னா 3 types ஆஃப் மெம்பர்ஷிப் கேட்டகரிஸ் வந்து இருக்கு. 3 types of membership categories. ஒன்று வந்து sole complete membership 31 countries-க்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. membership 3 types of membership வந்து இருக்கு. first வந்து it is complete membership 31 countries-க்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. and only OECD's countries-க்கு மட்டும்தான் வந்து தருவாங்க. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா accession countries அப்படின்ட்டு accession countries and association countries. So accession countries அப்படின்றது they are in the transitionary phase. They are not full-fledged members, but ஆனால் full-fledged members ஆகிறதுக்கான ஒரு transitionary phaseல வந்து இருக்காங்க. சரிங்களா? அதுதான் வந்து accession countries அப்படின்றது. accession countries-ல மொத்தம் வந்து 3 members வந்து இருக்காங்க. accession அந்த phase-ல 3 members வந்து இருக்காங்க. அசோசியேஷன்ல வந்து they are not members, but ஒரு நல்ல கனெக்ஷன் IEA கூட வந்து ஒரு நல்ல ரிலேஷன், எல்லா மீட்டிங்ஸும் அட்டெண்ட் பண்றது, அந்த மாதிரியான கண்ட்ரீஸை வந்து அசோசியேஷன் கண்ட்ரீஸ் வந்து கூப்பிடுறாங்க. 13 கண்ட்ரீஸ் இருக்கு. அதுல ஒன் ஆஃப் தி கண்ட்ரியா இந்தியாவும் வந்து இருக்கு. சரிங்களா? ஸோ இந்தியாவுக்கு ஏன் மெம்பர்ஷிப் கிடைக்கல IEAல? டெவலப்பிங் கண்ட்ரியாக இருக்குது. ஓகே எஸ், பேசிக்காக OECD மெம்பர்ஸ்க்கு மட்டும் தான் வந்து தருவாங்க. பட் ஆனால் ஒரு எக்ஸப்ஷன் பண்ணி வந்து தே கால்டு இந்தியா டு பிகம் அ மெம்பர் ஆஃப் IEA. சரிங்களா? அதுக்குன்னு ஆனால் இந்தியா ஜாயின் பண்ணல. பட் எஸ், தேர் ஆர் வேரியஸ் க்ரைட்டீரியாஸ். இந்த மாதிரியான க்ரைட்டீரியாஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணிங்க அப்படின்னா யூ கேன் பிகம் தி மெம்பர் ஆஃப் IEA. க்ரைட்டீரியா பார்த்தீங்க அப்படின்னா 90 days ஆஃப் ரிசர்வ்ஸ் வந்து வச்சுருக்கணும். பெட்ரோலியம் ரிசர்வ்ஸ் 90 days ஆஃப் ரிசர்வ்ஸ் வந்து வச்சுருக்கணும். 90 days ஈக்விவேலண்ட். 10% டிமாண்ட் ரிடக்ஷனுக்கு வந்து நீங்கள் பிளெஜ் பண்ணணும். எவ்ரி இயர் வந்து 10% நான் என்னோட டிமாண்டை 10% கம்மி பண்ணிக்கிட்டே வரேன். ஸோ இந்த வருஷம் வந்து 100 barrels யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அடுத்த வருஷம் 10% கம்மி பண்ணி யூஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரியான ஒரு பிளெஜ் ஒன்று வந்து கொடுக்கணும். ஆனால் அது மட்டும் இல்லாமல் எமர்ஜென்சி டைம்ஸ், அதாவது லைக் சப்ளை டிஸ்ட்ரப்ஷன்ஸாக இருக்கட்டும். ஸோ கோவிட் டைம்ஸ்லாம் வந்து சவுதி அரேபியா அந்த
அராம்கோ கேள்விப்பட்டிருக்கீங்களா? அராம்கோ ஸோ ஒரு பெரிய ஆயில் கம்பெனி. ஸோ அந்த ஆயில் கம்பெனியோட ஃபீல்ட்ஸ் எல்லாமே வந்து டெரரிஸ்ட் அட்டாக்னால வந்து அஃபெக்ட் ஆகப்பட்டு நிறைய லாஸஸ் வந்து ஏற்பட்டது. ஸோ இந்த மாதிரியான சப்ளை டிஸ்டர்ப்ட் ஆகக்கூடிய டைம் பீரியட்ஸில் வந்து நான் மெம்பர் ஆகிய நானுமே வந்து அந்த சப்ளை டிஸ்டர்ப்ஷனை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவேன் என்னோட ரிசர்வ்ஸ்லேருந்து. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு 5 கிரைட்டீரியாஸ் இருக்குது. இந்த 3 தான் வந்து மேஜர் கிரைட்டீரியாஸ். 90 days ஆஃப் ரிசர்வ்ஸ் வச்சிருக்கணும், 10% வந்து ரிடக்ஷனுக்கான பிளட்ஜ் வந்து ஒன்று எடுக்கணும், அண்ட் எமர்ஜென்சி டைம் பீரியட்ஸில் சப்ளையை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு நான் என்னோட ரிசர்வ்ஸில் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவேன் அப்படின்ட்டு. புரியுதுங்களா? ஓ எஸ், இந்தியாவில் இது வரைக்கும் வந்து 90 days ஆஃப் ரிசர்வ்ஸ் வந்து கிடையாது. அது மட்டும் இல்லை, OECD மெம்பரும் வந்து கிடையாது இந்தியா. புரியுதா? ஸோ ஆப்ஷன் பி இன்டர்நேஷ்னல் எனர்ஜி ஏஜென்சி, ஆப்ஷன் பி யூஎன் பாடி கிடையாது, இன்டர் கவர்மெண்டல் பாடி, OECD கீழே வந்து வருது. எஸ், கொஸ்டின் நம்பர் 3, இந்தியன் ஒன் ஹார்ன் ரைனோ அதோட கன்சர்வேஷன் ஸ்டேட்டஸ். Indian one horn rhino. Answers. Hello. Where? B. Just where try பண்ணிருந்தீங்களா? Question number 3. Dingla. எஸ், இந்தியன் ஒன் ஹார்ன் ரைனோ அப்படின்றது வந்து இந்த கிரேட் இந்தியன் ரைனோ அப்படிலாம் போகிறீங்களா, அந்த ரைனோ தான். இந்த காசிரங்கா, பாபிட்டோரா, அசாம் சைடில் அதிகமாக வந்து பார்க்கப்படக்கூடிய ஒரு டைப் ஆஃப் ரைனோ. அண்ட் இந்த ரைனோ பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் எண்டமிக் டு தி இந்தியன் சப்கான்டினென்ட். இந்தியன் சப்கான்டினென்ட் என்டையர் சப்கான்டினென்ட்டுக்குமே வந்து எண்டமிக்காக வந்து இருக்குது. இதோட கன்சர்வேஷன் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்க அப்படின்னா வல்னரபிளாக இருக்குது. IUCNல வந்து வல்னரபிளாக இருக்குது. Appendix 1ல இருக்குது, Schedule 1ல வந்து இருக்குது. சரிங்களா? இன்கரெக்ட் கேட்டிருக்காங்க. ஸோ 1 and 3 ஆர் இன்கரெக்ட்லி மேட்ச்ட். Vulnerable, Schedule 1, Appendix 1. Incorrect கேட்கப்பட்டிருக்கு. அண்ட் C 1 and 3. Lupex mission. India and Japan. Lupex mission, India and Japan. ஸோ இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் கிடையாது, பட் 2026 தான் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கான ஒர்க்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சதர்ன் போல் ரீஜன் ஆஃப் தி மூன், அங்கே வந்து ஒரு அன்மேன்டு ஒரு மிஷன் ஒன்று வந்து பண்ண போகிறாங்க. 2026 ஸ்டார்ட் பண்ணி 2028 வந்து இதை கம்ப்ளீட் பண்ணும் அப்படின்ற டார்கெட் வந்து வச்சுருக்காங்க. ஸோ த லேண்டர் வந்து இட் இஸ் பீயிங் கிவன் பை இஸ்ரோ அண்ட் ரோவர் வந்து இட் இஸ் பீயிங் கிவன் பை ஜாக்ஸா. லேண்டர் வந்து பை இஸ்ரோ அண்ட் ரோவர் வந்து பை ஜாக்ஸா. Question number 5, World Food Price Index. Beingla. World Food Price Index, yes, where? B. Beingla. Where? Seeingla. Where? B, C. Yes, B தான் கரெக்டான ஆன்சர். வேர்ல்ட் ஃபுட் ப்ரைஸ் இண்டெக்ஸ் FAO ஆல் வந்து ரிலீஸ் பண்ணப்படுது. ஆனுவல் அப்படின்னு வந்து கொடுத்துருக்கு, மந்த்லி ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு இண்டெக்ஸ், ஒரு ரிப்போர்ட் மாதிரி. அது குளோபல் ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸ், ஃபுட் ஆர்டிகல்ஸ் அதில் எப்படி சேஞ்சஸ் வந்து இருக்குது குளோபலி ஸ்பீக்கிங், அதை கேப்சர் பண்ணக்கூடிய ஒரு இண்டெக்ஸ் தான் வந்து வேர்ல்ட் ஃபுட் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்றது. இதில் மொத்தம் வந்து 5 சப் இண்டிசஸ் வந்து இருக்குது. 5 சப் இண்டிசஸோட ஆவரேஜ் தான் வந்து வேர்ல்ட் ஃபுட் ப்ரைஸ் இண்டெக்ஸாக வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். 5 சப் இண்டிசஸ் வந்து என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சீரியல்ஸ் அண்ட் we have cereals, vegetable oils, dairy, meat, sugar. ஸோ இந்த சப் இண்டிசஸை பேஸ் பண்ணி தான் எப்படி ஃபுட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கான்னு வந்து வேர்ல்ட் ஃபுட் ப்ரைஸ் இண்டெக்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்படுது. அண்ட் இது எல்லாமே வந்து வெயிட்டட் இண்டிசஸ், எல்லாமே வந்து வெயிட்டட் இண்டிசஸ். வெயிட்டட் இண்டிசஸ் அப்படின்னு வரும்போது வந்து இப்போ சீரியல்ஸில் வந்து ரைஸ் அண்ட் வீட் வந்து அதிகமாக மூவ்மெண்ட்டில் இருக்குது, அதிகமாக வந்து டிமாண்டில் இருக்குது அப்படின்னா அதுக்கு
அதில் ப்ரைஸ் சேஞ்சஸ்க்கு வந்து ஒரு அதிகமான வெயிட்டேஜ் வந்து தருவாங்க. தீஸ் ஆர் வெயிட்டட் இண்டிசஸ். இந்த 5 இண்டிசஸ்மே வந்து தே ஆர் வெயிட்டட் இண்டிசஸ். புரியுதுங்களா? எஸ், சுகர் இஸ் ஆல்சோ ஒன் சப் இண்டிஸ். ஸோ பி 2 only. Question number 6. அஞ்சுமே இல்லைங்க, அந்த எப்படி கேட்குறீங்க? இந்த கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் வச்சு கேட்குறீங்களா? ஏதோ ஒரு இண்டெக்ஸ் கேட்குறீங்கன்னா புரியல. தனித்தனியாக இண்டெக்ஸ் இதுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. இந்த 5 இதுலேயுமே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சீரியல்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து பல்சஸ், வீட், ரைஸ் இந்த மாதிரியான கமாடிட்டிஸ் எடுத்து அதை மந்த் ஆன் மந்த் வந்து என்ன ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்து அதை டிசைட் பண்ணி ஒரு இண்டிசஸ் எடுத்து வச்சுருக்காங்க. இது மாதிரி 5 கேட்டகரிஸ்க்கும் எடுக்கிறாங்க. இந்த 5 கேட்டகரிஸோட ஆவரேஜை தான் வந்து எடுத்து வேர்ல்ட் ஃபுட் ப்ரைஸ் இண்டெக்ஸாக வந்து தராங்க. Question number 6. Ingla. Where? D. C. Where? All statements are correct. All statements are correct. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அங்கே எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பயோசார் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்து கேள்விப்பட்டிருப்போம். ஸோ பயோசாரை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ட்ரை ஐஸ் அப்படின்னு நம்ம இந்த ஐஸ்கிரீம்ஸ்லாம் வாங்கும்போது வந்து ஒரு கியூப் மாதிரி வச்சு தருவாங்க இல்லைங்களா? சூடாக இருக்கும், புகை வந்துக்கிட்டே இருக்கும். அதான் ட்ரை ஐஸ். உண்மையே கிடையாது, சாலிட் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ கார்பன் அதை கேப்சர் பண்ணி we can use it for manufacturing ட்ரை ஐஸ். அண்ட் சிந்தட்டிக் டீசலுமே வந்து எடுத்துக்கிறாங்க. சிந்தட்டிக் டீசல் அப்படின்னு வரும்போது நாட் ஒன்லி சிந்தட்டிக் டீசல், அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் சிந்தட்டிக் ஃபியூவல்ஸுமே வந்து அதை யூஸ் பண்ணி எடுக்க முடியும். ஸோ ஃபியூவல்ஸ் அப்படின்னா என்னது? பயோஃபியூவல் லைக் எனி ஃபியூவல்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா தீஸ் ஆர் ஆல் ஹைட்ரோ கார்பன்ஸ். ஹைட்ரோஜனோ கார்பனும் தேவை எனக்கு. அப்போ இருந்துன்னா என்னால் வந்து ஒரு ஃபியூவல் ஒன்று வந்து ரெடி பண்ண முடியும். ஸோ ஆர்டிஃபிஷியலாக வாட் ஐ எம் டூயிங் இஸ் தட் ஐ எம் டேக்கிங் வாட்டர்லேருந்து எலக்ட்ரோலைசிஸ் மூலயமா ஹைட்ரோஜனையோ ஆக்சிஜனையோ வந்து பிரிக்கிறேன். அதில் எனக்கு கிடைக்கக்கூடிய ஹைட்ரோஜன் கூட நான் வெளியே அதர் சோர்சஸ்லேருந்து பிடிச்சி வச்ச கார்பனை அது கூட சேர்க்கும் போது எனக்கு ஒரு சிந்தட்டிக் ஃபியூவல் கிடைக்குது, சச் ஆஸ் சிந்தட்டிக் டீசல். சரிங்களா? ஸோ இந்த சிந்தட்டிக்ன்றது வந்து இட் இஸ் நாட் பொல்யூட்டிங். இது வந்து ரொம்ப க்ரீனான ப்ராசஸ். கேப்சர் பண்ண கார்பன் டை ஆக்சைடு தான் யூஸ் பண்ணுறோம். அண்ட் எலக்ட்ரோலைசிஸ்க்குமே வந்து ரினியூவபிள் சோர்சஸ்லேருந்து யூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரோலைசிஸ் இருக்கு இல்லைங்களா? வாட்டர் அந்த ஒரு கரண்ட் பாஸ் பண்ணுறது மூலமா ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் வேறு வேறு இடத்துல வந்து டெபாசிட் ஆகும். இதுக்கு அந்த கரண்ட் பாஸ் பண்ணுற இல்லைங்களா? அந்த கரண்ட்டுமே வந்து ரினியூவபிள் சோர்சஸ்லேருந்து தான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ சிந்தட்டிக் ஃபியூவல்ஸ் வந்து தே ஆர் நாட் ஆஸ் பொல்யூட்டிங் ஆஸ் ஃபாசில் ஃபியூவல்ஸ். So all 3 statements are correct. D 1, 2 and 3. IMEC. C இல்லைங்களா? ஸோ என்ன காம்பனன்ட்ஸ் இருக்குது, என்னென்ன சேனல்ஸ் இருக்குது ஐஎம்இசியில்? 2 சேனலுங்களா 3 சேனலுங்களா? 2 சேனல்ஸ் வந்து இருக்குது. ஈஸ்டர்ன் சேனல் ஒன்று இருக்குது, அப்புறம் நார்தர்ன் சேனல் ஒன்று வந்து இருக்குது. ஸோ ஈஸ்டர்ன் வந்து இந்தியாவிலேருந்து அரேபியன் கல்ஃப் வரைக்கும் வந்து போகிறது ஈஸ்டர்ன் சேனல் அப்படின்னு கூப்பிடுறோம். அண்ட் அங்கேருந்து யூரோப் கூட கனெக்ட் பண்ணக்கூடிய சேனலை வந்து நார்தர்ன் சேனல் அப்படின்ற மாதிரி வந்து கூப்பிட்றோம். ரோட்வேஸு, ரயில்வேஸு, பைப்லைன்ஸு, இந்த மாதிரி ஒரு மல்டி மோடல் கனெக்டிவிட்டி ப்ராஜெக்டாக வந்து ஐஎம்இசி வந்து இருக்குது. Both statements are correct. And in the partnership for global infrastructure and investment அப்படின்றது earlier வந்து B3W அப்படின்னு வந்து கூப்பிட்டு இருந்தாங்க. அது build back better world அப்படின்ட்டு. ஸோ BRI இருக்கு இல்லைங்களா, சைனாவோட BRI, அதுக்கு ஆப்போசிட்டா G7 countries, இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் அலாங் சைடு இந்தியா, அதாவது ஆன்டி சைனீஸாக இருக்கக்கூடிய, அவுட்ரைடாக சொல்ல முடியாது, பட் ஆன்டி சைனீஸாக இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் எல்லாம் சேர்ந்து BRIக்கு ஆப்போசிட்டாக வந்து ஒரு விஷயம் கொண்டு வராங்க. லைக் 2 years பேக் B3W அப்படின்ட்டு பில்ட் பேக் பெட்டர் வேர்ல்டு, அதோட பேர் மாற்றி தான் வந்து இந்த பார்ட்னர்ஷிப் ஃபார் குளோபல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்றது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து வச்சுருக்காங்க. PGII.
Question number 8, Kigali Agreement. ஏங்களா வேற Kigali Agreement. சீங்களா வேற Kigali Agreement. So Kigali Agreement அப்படினும்போது வந்து it is a development over the Montreal Protocol. So first நமக்கு தெரியும் we had something known as the Vienna Convention அப்படின்ட்டு எதுக்கு வச்சிருந்தோம்? Vienna Convention எதுக்கு இருந்தது? ஓசோன் இல்ல ஓசோன் ப்ரொடெக்ஷன், ஓசோன் டிப்ளீட்டிங் சப்ஸ்டன்சஸ் பத்தி வந்து பேசாது. ஜென்ரலா ரொம்ப ஜெனரலிஸ்டிக்கா ஓசோன் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து பேசும். அதை தொடர்ந்து தான் வந்து அதுல எந்த ஒரு பாசிட்டிவ் அவுட்கமே வரல அப்படின்ட்டு we moved on to something known as the Montreal Protocol. Montreal Protocol அதாவது ஓசோன் டெப்ளீட்டிங், இங்க வந்து ஓசோன் ப்ரொடெக்ஷன் மட்டும் தான் வந்து பேசுவாங்க. இங்க தான் வந்து ஓடிஎஸ் பத்தி, ஓசோன் டெப்ளீட்டிங் சப்ஸ்டன்சஸ் வந்து கிராஜுவலா ஃபேஸ் அவுட் பண்ணிட்டே வரணும். எஸ்பெஷலி குளோரின் பேஸ் சிஎஃப்சிஸை வந்து ஃபேஸ் அவுட் பண்ணிக்கிட்டே வரணும் அப்படின்னு வந்து மான்ட்ரியல்ல பேசுவாங்க. பட் இப்போ சிஎஃப்சிஸை ஃபேஸ் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதர் ஆல்டர்னேட்டிவ்ஸ் தேடணும். அது ஆல்டர்னேட்டிவ்ஸ்ல வந்து ஒன் ஆஃப் தி ஆல்டர்னேட்டிவ் தான் வந்து ஹைட்ரோஃப்ளூரோகார்பன்ஸ், HFCs. In the HFCs, they are not ozone depleting substances, but they have enormous global warming potential. Global warming க்கு அதிகமா வந்து கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடியது வந்து HFCs. ஸோ இந்த HFCஸுமே வந்து கிராஜுவலா ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக Kigali Agreement வந்து கொண்டு வந்திருப்பாங்க. Kigali Agreement ஒரு அமெண்ட்மெண்ட் சரிங்களா. ஸோ இதில் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து தேர் ஆர் வேரி சோர்ஸஸில் வேறு மாதிரி வந்து இருக்குது. ஆக்சுவல் அந்த Kigali Agreement அந்த வெப்சைட்லேயே வந்து 80 to 85% 2047 வந்து கம்மி பண்ணணும் ஆன் அன் ஆவரேஜ் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்கு. இந்தியன் எக்ஸ்பிரஸில் 80 to 90% 2050 வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்கு. ஸோ இட் டிபெண்ட்ஸ், நம்ம கீழே வந்து போத்துன்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ ஆனால் Kigali Agreementல வந்து it is given as 80 to 85% 2047. போத்தனே போகும். His loss and damage fund is overseen by நன்னுங்களா. எஸ், லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்ட் சொல்லுங்க. வேர்ல்ட் பேங்க், நன் ஆஃப் தி அபவ். டி, வேர்ல்ட் பேங்க் வந்து பார்த்துக்கிறாங்க. வேர்ல்ட் பேங்க் வந்து பார்த்துக்கிறாங்க. ஸோ லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்ட்னா என்னது? அதாவது ஹிஸ்டாரிக்கல் பொல்யூட்டர்ஸ்னு கூப்பிடுறோம் இல்லைங்களா. யூகே, யூஎஸ், இந்த இண்டஸ்ட்ரியலைஸ்ட் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ், சோ கால் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் அண்ட் ஜப்பான், ஆஸ்திரேலியா இந்த மாதிரியான கண்ட்ரிஸ்மே வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இந்த கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து தேவர் ஹிஸ்டாரிக்கல் பொல்யூட்டர்ஸ் அண்ட் அவங்க வந்து ஆரம்ப காலகட்டத்தில் அவங்க க்ரோ ஆகிறதுக்கு தே கான்ட்ரிபியூட்டட் லாட் ஆஃப் எமிஷன்ஸ். அந்த எமிஷன்ஸோட பிரண்ட்டை யார் ஃபேஸ் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வளர்ந்து வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு 55 கண்ட்ரீஸ் வந்து இருக்கு. லீஸ்ட் டெவலப் கண்ட்ரீஸ், ஸ்மால் ஐலண்ட் டெவலப்பிங் நேஷன்ஸ், இந்த மாதிரியான குரூப்பிங் எல்லாம் சேர்ந்து ஒரு 55 வல்னரபிள் கண்ட்ரீஸ் வந்து இருக்கு. ஸோ இவங்களுக்கு ஃபைனான்சியல் எய்டு தரணும். இவங்களை வந்து ஃபேஸ் டவுன் கோல் யூஸ் பண்ணாதீங்க, இல்லை வந்து சஸ்டைனபிளாக வந்து மாறுங்க, கிரீனர் எனர்ஜிக்கு போங்க அப்படின்னு வந்து யூ கேனாட் ஆர்டர். ஸோ அவங்களுக்கு கோப் அப் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஒரு ஃபைனான்சியல் மெக்கானிசம் ஒன்று வந்து வச்சுருக்கோம். அதுதான் வந்து லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்ட் அப்படின்ட்டு. So none of these World Bank. Yes, dollarization of economy, benefits of dollarization of economy. ஏங்களா பாரு, நான் பாரு. So yes, B, only 2.
only two statements are correct. So speculative risk அப்படின்னு வரும்போது வந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எனக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸை தருமா தராதா அப்படின்றதா வந்து ஸ்பெகுலேட்டிவ் ரிஸ்க் அப்படின்ற மாதிரி வந்து பேசுவோம். ஸோ ஒரு அண்டர் வேல்யூட் இப்போ ஒரு ஸ்ரீலங்கன் கரன்சி மாதிரியான ஒரு கரன்சி அதை பேஸ் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா there are a lot of speculative risks. ஏன்னா அது ஒரு ஸ்ட்ராங்கான கரன்சி கிடையாது. இதுவே டாலர் பேஸில் ஒரு டாலரைஸ்ட் எக்கனாமியில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, டாலரை முன் வச்சு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா டாலர் மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான கரன்சி வந்து இன்னைக்கு குளோபல் கரன்சியில் வந்து கிடையாது இல்லைங்களா. ஸோ அதனால் வந்து ஸ்பெகுலேட்டிவ் ரிஸ்க்ஸ் வந்து இட் இஸ் வெரி லெஸ். ஸோ ரிடக்ஷன் இன் ஸ்பெகுலேட்டிவ் ரிஸ்க் அந்த பாயிண்ட் வந்து வரும். அண்ட் டாலரைசேஷன் ஆஃப் எக்கனாமினால வந்து ஸ்டெபிளைசிங் இன்ஃப்ளேஷன் நடக்குமா? ஏன் நடக்காது? டாலரைசேஷன் ஆஃப் எக்கனாமிங்களா? அது இன்க்ரீஸ் சாரி சொல்லுங்க. குளோபல் ஷாக்குங்களா? எதில் சொல்கிறீங்க? சாரி கேட்கல. இன்ஃப்ளேஷன் ரைஸ் ஆக வாய்ப்பு இருக்குங்களா? ஸோ எப்படி டாலர் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் நடக்குது. ஒரு பர்டிகுலர் எக்கனாமி எக்ஸாம்பிளாக வச்சுக்கோங்க. இன்ஃப்ளேஷன் போது வந்து நீங்கள் ஆல் ஓவர் தி குளோப் வந்து பேசலாம். ஆனால் ஒரு பர்டிகுலர் எக்கனாமி எக்ஸாம்பிளாக எடுத்து வச்சு பேசலாம். இப்போ இந்தியாவில் வந்து இந்தியா டாலரைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன நடக்கும்? ஓகே, அந்த விஷயம்லாம் இருக்கட்டும். பட் இன்ஃப்ளேஷன் பேஸில் என்ன அப்படின்னா ஐ கேனாட் மூவ் ஆன் டு எக்ஸ்பான்ஷனரி மானிட்டரி பாலிசி. இப்போ எனக்கு வேணும்னா அப்படின்னா நான் குவான்டிடேட்டிவ் ஈஸிங் பண்ணி மணி சப்ளை இன்க்ரீஸ் பண்ண முடியுமா? ருப்பி நான் வந்து ஆர்பிஐ ருப்பி அப்படின்னா ருப்பியில் நான் வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா ஐ கேன் இன்க்ரீஸ் தி மணி சப்ளை. வேணுன்றப்ப எக்ஸ்பான்ஷனரியாவோ கான்ட்ராக்ஷனரியாவோ வந்து வச்சுக்க முடியும். பட் இதுவே நான் ஒரு டாலரைஸ்ட் எக்கனாமி ஆகிட்டேன். இப்போது அர்ஜென்டினா இருக்கு இல்லைங்களா, ஜாவியர் மில்லே அவர் வந்ததுக்கப்புறம் அர்ஜென்டினா இஸ் கெட்டிங் டாலரைஸ்ட். ஸோ இப்போது அர்ஜென்டினா நினச்சது அப்படின்னா இட் கே நாட் பிரிண்ட் மணி, இட் கே நாட் இன்டெல்ஜ் இன் மானிட்டரி ப்ராக்டிசஸ். மானிட்டரி பாலிசி அதனால் வந்து இன்டெல்ஜ் ஆக முடியாது. ஸோ என்னால் மானிட்டரி பாலிசி இன்டெல்ஜ் ஆக முடியல அப்படின்னா இன்ஃப்ளேஷன் ஸ்டெபிளைஸ்டாக தான் வந்து இருக்கும். டாலர் எவ்வளோ வச்சிருக்கணும் அது மட்டும்தான் வந்து இட் இஸ் கோயிங் டு பி இன் சர்க்குலேஷன். சரிங்களா? ஸோ இந்த லாஜிக் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃப்ளேஷன் ஸ்டெபிளைஸ் தான் ஆகும். சரிங்களா? ஸோ ஏ அண்ட் பி வந்து சாரி 1 and 2 வந்து கரெக்டு. எக்ஸ்போர்ட் காம்படிட்டிவ்னஸ் பண்ண முடியாது. மானிட்டரி பாலிசியே பண்ண முடியல அப்படின்னா எக்ஸ்போர்ட் காம்படிட்டிவ்னஸை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியாது. சரிங்களா? எஸ், ஒன்லி 2 ஆப்ஷன் பி. இல்லை அது இப்படி எடுத்துக்கலாம். இது டாலரைசேஷன் ஆஃப் எக்கனாமி எடுத்துக்கலாம். இப்போது பார்த்தீங்க அப்படின்னா பனாமா, எல் சால்வடார் இந்த மாதிரியான கண்ட்ரிஸ் எல்லாமே தே ஆர் டாலர் பேஸ் பண்ணி இப்போ அர்ஜென்டினா மாறிட்டு இருக்காங்க. இப்படியும் எடுத்துக்கலாம். இன்க்ரீசிங் யூஸ் ஆஃப் டாலருமே வந்து யூ கேன் அஸ்யூம் இட் அஸ் டாலரைசேஷன் ஆஃப் அன் எக்கானமி. அதுவும் தான் இட் வில் கம் அண்டர் டாலரைசேஷன். போலாமா? எஸ், A23A ட்ரிஃப்ட். A23A ட்ரிஃப்ட் டிங்களா? எஸ், வேற யாராவது? A23Aன்றது வந்து உலகத்திலேயே லார்ஜஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஐஸ்பர்க். 1986 இருந்து அதோட பேரண்ட் ஐஸ் ஷெல்ஃபில் இருந்து அது உடஞ்சி தனியாக வந்து வருது. வந்த உடனே வந்து இட் இஸ் கெட்டிங் ஸ்ட்ரக் அண்டர் தி ஓஷன் ஃப்ளோர், சி ஃப்ளோரில் வந்து மாட்டிக்குது. ரீசெண்டாக வந்து அது மாட்டிட்டு இருந்தது வந்து ரிலீவ் ஆகி இட் ஹஸ் ஸ்டார்டட் டு ட்ரிஃப்ட் அப்பார்ட். இந்த ட்ரிஃப்ட் அப்பார்ட் எதை நோக்கி பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சவுத் ஜார்ஜியா ஐலண்டை நோக்கி. இந்த சவுத் ஜார்ஜியா ஐலண்டுன்றது வந்து அட்லாண்டிக் ஓஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஐலண்டு, பிரிட்டனோட ஓவர்சீஸ் டெரிட்டரி. சரிங்களா? போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். இன்கரெக்ட் கேட்டிருக்காங்க, neither 1 nor 2. கிட்டத்தட்ட ஒரு 1000 அது நியூயார்க் இருக்குல்ல, நியூயார்க் சைஸ், நியூயார்க்கை விட நியூயார்க் அந்த சைஸில் வந்து அந்த ஐஸ் பர்க் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டி அகெயின் ஃபர்ஸ்ட் மேலே வந்து இன்கரெக்ட் கேட்டிருக்காங்க, கீழே கரெக்ட் கேட்டிருக்காங்க. இன்கரெக்ட்னே போவோம். டி.
Matangini Hazra participated in which of the following movements? Quit India movement. Where? Quit India movement. அவங்க வந்து she also அதுதான் கேட்குறாங்க. ஆமாம், புல்லட்ஸ் எந்த மூமெண்ட்லாம் ஷி ஆல்சோ பார்ட்டிசிபேட் இன் தி சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூமெண்ட். சரிங்களா? பட் ஆனால் வந்து குண்டடிப்பட்டது வந்து இட் வாஸ் இன் தி குவிட் இண்டியா மூமெண்ட். அங்கே தான் வந்து ஒரு போலீஸ் ஃபயரிங்கை ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு கத்தும் போது வந்து ஷி வாஸ் கில்டு. ரெண்டுத்துலையுமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. சிடிஎம்லையும் சரி QIMலையுமே சரி. நான் இறந்தது அந்த ஸ்டேட்மெண்ட் டிஸ்கிரைப் பண்ணுறது வந்து இட் வாஸ் குவிட் இண்டியா மூமெண்ட். PIB பார்க்குற பழக்கம் இருக்குங்களா? PIB மாடர்ன் இந்தியா அந்த பேட்டர்ன் அப்படின்றது வந்து கன்வென்ஷனல் பேட்டர்ன் ஆஃப் ஆல் தீஸ் கேபினட் கிரிப்ஸ் இதெல்லாம் தாண்டி வந்து இந்த மாதிரி வெளியே வராத ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் பற்றி தான் வந்து வந்துட்டு இருக்கு. மதான்கனி ஆஸ்ரா அண்ட் அகெயின் இன்னும் ஒரு சில இண்டிவிஜுவல்ஸை பற்றி இந்த ஒனக்கே ஒம்பாவா அப்படின்ற மாதிரியான இண்டிவிஜுவல்ஸ் பற்றி தான் வந்து வருது. ஸோ இவங்களை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இட் வில் பி given in PIB. அது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒனக்கே ஒபாவா அப்படின்றவங்க வந்து ஹைதர் அலி அகேன்ஸ்டாக வந்து போராடி இருப்பாங்க. அவங்களோட ஆனிவர்சரிஸ் மேபி டெத் ஆர் பர்த் ஆனிவர்சரிக்கு வந்து PMO பிரசிடென்ட்டோ வந்து கம்யூமிரேட் பண்ண போயிருப்பாங்க. ஸோ அதெல்லாமே வந்து PIBயில் டீட்டெயிலாக அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்றது வரைக்கும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ப்ளீஸ் டு ஃபாலோ. அட்லீஸ்ட் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண முடியலனாலும் இந்த மாதிரியான நியூஸ் ஏதாவது வருது அப்படின்னா அதனாச்சும் வந்து ஃபாலோ பண்ணுங்க. ப்ளீஸ் டு ஃபாலோ PIB. 13 rhodopsins. Protein. Rhodopsins. Rhodopsins அப்படின்றது வந்து இட்ஸ் டைப் ஆஃப் ப்ரோட்டீன். சரிங்களா? rhodopsins அப்படின்றது இப்போ லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டா நமக்கு கண்ணு தெரியாமல் போயிடுங்களா? லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டா கண்ணு தெரியாமல் போயிடுங்களா? அட்லீஸ்ட் ஒரு ஒரு ரொம்ப லோ லைட் இருக்கும்போது கூட வந்து நம்மளால இது இங்கே தான் இருக்குது கம்ப்ளீட்டாக கண்ணை மூடும் போது எல்லாம் டார்க்னஸ் இருக்கோ அந்த டார்க்னஸ் இல்லாமல் லைட் ஆஃப் பண்ணால் வந்து ஓகே ஏதோ இருக்குது அப்படின்றது மாதிரி என்னால் என்ன இருக்குன்னு தெரியாத ஏதோ இருக்குது அப்படின்றத அசியூம் பண்ண முடியும். இது எல்லாமே இந்த ப்ரோட்டீன் தான் வந்து பண்ணுது. சரிங்களா? அது நம்ம கண்ணில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரோட்டீனு. இது ஏன் நியூஸில் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெரீன் மைக்ரோ ஆல்கேஸ். மெரீன் மைக்ரோ ஆல்கேஸ் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த மைக்ரோ ஆல்கேஸ் எல்லாமே வந்து தெல் பி ஆன் திஸ் சர்ஃபேஸ் ஆஃப் தி ஓஷன். இந்த சர்ஃபேஸ் ஆஃப் தி ஓஷன் வந்து இட் இஸ் வெரி ஹாட். ஹாட்டான வாட்டரில் வந்து அதிகமான நியூட்ரியன்ஸ் வந்து இருக்க மாட்டேங்குது. வி ஆல் நோ தெர்மல் பொல்யூஷனாக வந்து படிச்சிருப்போம் இல்லைங்களா? தெர்மல் பொல்யூஷனாக வந்து ஹாட் வாட்டர் இல்லை கோல்டு வாட்டர் பேஸ் பண்ண பொல்யூஷன் அப்படின்ட்டு. ஸோ ஹாட் வாட்டர் என்ன பண்ணும்? இட் இன்க்ரீசஸ் தி மெட்டபாலிசம் ஆஃப் த பர்டிகுலர் ஆர்கானிசம் லிவிங் தர். ஃபிஷ்ஷாக இருக்கட்டும், சின்ன சின்ன மைக்ரோ ஆல்கேஸாக வந்து இருக்கட்டும். இப்போ மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா என்னோட இன்டர்னல் ஒர்க்கிங்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு வந்து அர்த்தம். இன்டர்னல் ஒர்க்கிங்ஸ் ஃபாஸ்ட்டாக இருக்கு அப்படின்னா எனர்ஜியை வந்து நான் அதிகமாக சாப்பிட்றேன், ஆனால் எனர்ஜியை வந்து அதிகமாக கன்சியூம் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி மைக்ரோ ஆல்கேஸ் எல்லாம் எப்படி எனர்ஜி எடுத்துக்குது? தே ப்ரொடியூஸ் தேர் ஓன் ஃபுட். சரிங்களா? ஸோ அதிகமான ஃபுட் ப்ரொடியூஸ் பண்ணும்போது நியூட்ரியன் டெப்ளீஷன் அப்படின்றது வந்து நடக்கும் இந்த அப்பர் லேயர்ஸில். சரிங்களா? ஸோ ஐ ஹேவ் லைட் டு மேக் ஃபுட், ஆனால் நியூட்ரியன்ஸ் வந்து இல்லை ஃபுட் மேக் பண்ணுறதுக்கு அப்படின்ற பட்சத்தில் இது ஒரு எவல்யூஷனரி ட்ராக்டாக, இது ஒரு எவல்யூஷனரி மெக்கானிசமாக வந்து இந்த மைக்ரோ ஆல்கேஸ் எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணிச்சு. த யூஸ் ஆஃப் ரோடாப்சின்ஸை வச்சு என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக சன்லைட்லேருந்து ATP அப்படின்ற ஒரு ஃபார்மில் அடினோசின் ட்ரைபாஸ்பேட் நம்ம உடம்புல அந்த எனர்ஜி தான், அதுதான் எனர்ஜி கரன்சியாக இருக்கு இல்லைங்களா? ஸோ அடினோசின் ட்ரைபாஸ்பேட்டை வந்து டைரெக்டாக சன்லைட்லேருந்தே வந்து அது ப்ரிப்பேர் பண்ணிக்குது. ஸோ அதுக்கு ஹெல்ப் பண்ணுற ப்ரோட்டீன் தான் வந்து ரோடாப்சின் அப்படின்றது. அதுதான் இட் வாஸ் இன் நியூஸ். அது நம்ம கண்ணில் இருக்கிறதும் சேம் ப்ரோட்டீன் தான். புரிஞ்சுதுங்களா? நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? 14 யோம் கிப்பூர் வார். யோம் கிப்பூர் வார் வேற சாரி ஒன் ஒன்லி வேற யோம் கிப்பூர். ஸோ 4th அரப் இஸ்ரேலி வார், அதான் வந்து இல்லை ரமதான் வார், யோம் கிப்பூர் வார், அக்டோபர் வார் அப்படின்னு வேற வேற பேருங்க வந்து இருக்கு. 4வது கன்ஃப்ளிக்ட் அரப் ஸ்டேட்ஸுக்கும் இஸ்ரேலுக்கும் நடந்த 4வது கன்ஃப்ளிக்ட் தான் வந்து யோம் கிப்பூர் வார் அப்படின்றது. இந்த யோம் கிப்பூர் வார் வந்து அதுக்கு முன்னாடி 1967 வந்து கேள்விப்பட்டோம், 6 டே வார் அப்படின்னு ஒன்று நடந்தது அப்படின்ட்டு.
6-day war வந்து it was again Arab states-க்கும் இஸ்ரேலுக்கும் நடந்தது தான். இஸ்ரேல் on one side and ஈஜிப்ட் சிரியா on the other. அந்த 6-day வார்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜெயிக்கிறாங்க. இஸ்ரேல் ஜெயிச்சு சிரியா கிட்ட இருந்து வந்து கோலன் ஹைட்ஸையும் அண்ட் ஈஜிப்ட் கிட்ட இருந்து வந்து சீனாய் பெனின்சுலா. ஸோ ஈஜிப்ட் கிட்ட வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ட் ஏஷியாவில் ஃபாலோ ஆகக்கூடிய ஒரு ரீஜன் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ஏஷியாவில் ஃபாலோ ஆகக்கூடிய ரீஜன் அதுதான் வந்து சீனாய் பெனின்சுலா அப்படின்றது. ஸோ இந்த சீனாய் பெனின்சுலாவை 1967 6-day வார்ல கேப்சர் பண்ணிடுறாங்க. ஸோ அதுக்கு ரிட்டாலியேட் பண்ணுற விதமாக தான் வந்து 1973 யோம் கிப்பூர் வார் வந்து நடக்குது. சிரியா அண்ட் ஈஜிப்ட் ஆன் ஒன் சைட், இஸ்ரேல் ஆன் தி அதர். அட்டாக் பண்ணுறாங்க. அட்டாக் பண்ணுறதுல அகெயின் இஸ்ரேல் இஸ் பிகமிங் விக்டோரியஸ். ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் ட்ராபேக்ஸ் இருக்குது இஸ்ரேலுக்கு, பட் எவென்ச்சுவலி தே ஆர் அவங்களோட கிரவுண்டை வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க. அண்ட் ஒரு 25th அக்டோபர் அன்னைக்கு வந்து 25th அக்டோபர் நினைக்கிறேன், எஸ் 25th அக்டோபர் 1973 அன்னைக்கு வந்து யுஎன் பேசி ஒரு சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட் வந்து கொண்டு வராங்க இஸ்ரேல் அண்ட் இந்த சைடுக்கு அராப் சைட்ஸுக்கு வந்து ஒரு சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட் வந்து கொண்டு வராங்க. அந்த அக்ரிமெண்ட் படி சீனாய் பெனின்சுலா வாஸ் கிவன் பேக் டு ஈஜிப்ட் அண்ட் கோலன் ஹைட்ஸ் இட் வாஸ் நாட் கிவன் பேக் டு சிரியா. கோலன் ஹைட்ஸை இனிமே வந்து இஸ்ரேல் தான் வந்து வச்சுட்டு இருக்காங்க. சீனாயை வந்து திருப்பி ஈஜிப்டை வந்து கொடுத்துட்றாங்க. சரிங்களா? இதுதான் யோம் கிப்பூர் வார். எஸ், இந்த 3 பேர் தான் சண்டை போட்டிருந்தாங்க அண்ட் இஸ்ரேல் விக்டரியில் வந்து அது முடியுது. கரெக்ட் கேட்டிருக்காங்க போத் 1 and 2. Liptako-Gurma Charter. Question number 15. Liptako-Gurma Charter, collective defense ingla, security ingla, bargain, transition, transformation. Sorry, collective defense. Where? The answer is Liptako-Gurma Charter. So yes, it is a collective defense strategy. Collective defense, again there are 2 types of strategies, collective defense and collective security அப்படின்ட்டு. collective defense கேள்விப்பட்டிருக்கீங்களா? collective defense and security. collective defense அப்படின்னா என்னோட ஒரு குரூப்பிங் இருக்கு, let us say for example நாட்டோ இருக்கு அப்படின்னா நாட்டோட மெம்பர்ஸை வேற யாராவது அட்டாக் பண்றாங்க. இப்போ ரஷ்யா வந்து நாட்டோட மெம்பர்ஸ் அட்டாக் பண்ணது அப்படின்னா இட் இஸ் அட்டாக்கிங் தி என்டையர் நேட்டோ அப்படின்ற மாதிரி. சரிங்களா? இது கலெக்டிவ் டிஃபென்ஸ். என் மெம்பர் மேலே கை வச்சுன்னா நாங்கள் எல்லாருமே வந்து கேட்போம் அப்படின்றது கலெக்டிவ் டிஃபென்ஸ். கலெக்டிவ் செக்யூரிட்டி ஆன் த அதர் ஹேண்ட் அப்படின்னும் போது யூஎன் மாதிரியான பாடிஸ் பர்சியா அவங்க வந்து கலெக்டிவ் செக்யூரிட்டிக்கு வந்து பேசல, பட் எஸ் அதுக்கான இன்புட்ஸ் வந்து யூஎன்ல வந்து இருக்கு. பெரிய பிரச்சனை ஏதாவது ஒன்று போயிட்டு இருக்கு, நீ என்னை அடிக்கல, லைக் யூ ஆர் நாட் அட்டாக்கிங் யுனைடெட் நேஷன்ஸ். பட் ஆனால் இஸ்ரேல் ஹமாஸ் வாரில் வந்து யுனைடெட் நேஷன்ஸ் எவ்வளோ ரோல் எடுத்துட்டு இருக்காங்க. ஆர்டிகல் 99 ஆஃப் யூஎன் சார்ட்டர் வந்து பேசியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவங்களா முன் வந்து ஸ்டெப் எடுக்கிறாங்க இல்லைங்களா? ஸோ அதுதான் வந்து கலெக்டிவ் செக்யூரிட்டி அப்படின்றது. டிஃபென்ஸ்னும் போது அந்த குரூப்பில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸை அட்டாக் பண்ணிங்க அப்படின்னா தி என்டையர் குரூப் வில் கம் அண்ட் ஆஸ்க் ஏன் அப்படின்ட்டு. செக்யூரிட்டி அப்படின்னு வரும்போது வந்து ஏதோ ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது, அந்த பர்டிகுலர் ஆர்கனைசேஷன் உலகத்தில் எந்த பிரச்சனை நடந்தாலும் அதுக்கு அகேன்ஸ்டாக வந்து குரல் எழுப்புறது. சரிங்களா? இது கலெக்டிவ் செக்யூரிட்டி. இந்த லிப்டாக்கோ-குர்மா சார்ட்டர் அப்படின்றது வந்து இட் எஸ்டாப்ளிஷ் சம்திங் கால்ட் ஆஸ் தி அலையன்ஸ் ஆஃப் சாஹெல் ஸ்டேட்ஸ் அப்படின்ட்டு. அலையன்ஸ் ஆஃப் சாஹெல் ஸ்டேட்ஸ். இந்த சாஹெல் ஸ்டேட்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சாஹெல் ரீஜியன் ஆப்பிரிக்காவில் வந்து மேலே என்ன இருக்கும், மேலே இருக்கக்கூடிய, அதாவது ஆப்பிரிக்கா எப்படி இருக்கு அப்படின்னா இந்த இருக்கிற இடத்துல வந்து we have சஹாராக்கு அப்படியே கீழே இங்கே ஈஜிப்டு, மாலி, லிபியா, டுனிசியா அந்த மாதிரியான கண்ட்ரீஸ்லாம் இருக்கு இல்லைங்களா? அந்த ரீஜனை வந்து சஹாரா ரீஜன் கூப்பிடுவாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் ரீஜனை அதுக்கு கீழே we have something called as the சாஹெல் ரீஜன். ஒரு ட்ரை ரீஜன் தான் அதுவுமே சாஹெல் ரீஜன். ஸோ இந்த சாஹெல் ரீஜனில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 9-10 கண்ட்ரீஸ் கிட்ட வந்து இருக்கு. அதில் 3 கண்ட்ரீஸ் சேர்ந்து வந்து அலையன்ஸ் ஆஃப் சாஹெல் ஸ்டேட்ஸ் அப்படின்னு வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. புர்கினா ஃபாசோ, நைஜர் and Mali.
ஸோ இந்த அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கான சார்ட்டர் தான் வந்து லிப்டாக்கோ கூர்மா சார்ட்டர் அப்படின்ட்டு. லிப்டாக்கோ கூர்மா அப்படின்றது இட் இஸ் அ ரீஜியன் வேர் த பவுண்டரிஸ் ஆஃப் ஆல் தீஸ் 3 states மீட். லிப்டாக்கோ கூர்மான்றது ஒரு ரீஜியன் வேர் த பவுண்டரிஸ் ஆஃப் ஆல் தீஸ் 3 மாலி, நைஜர் அண்ட் புர்கினா ஃபாசோட பவுண்டரிஸ் மீட் ஆகிற ஒரு ரீஜியன் லிப்டாக்கோ கூர்மா ரீஜியன் அப்படின்றது. ஸோ தீஸ் 3 countries அகெயின் அந்த பெல்ட்டே வந்து ஜிஹாதிஸ்ட்னால வந்து பயங்கர காம்ப்ளிகேஷன்ஸ் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ரீஜியன். ஸோ இந்த மாதிரி ஜிஹாதிஸ்ட் அட்டாக்ஸ் ஏதாவது நடக்குது அப்படின்னும் போது வந்து ஒரு கலெக்டிவ் டிஃபென்ஸாக 3 பேரும் சேர்ந்து ஒரு யுனைடெட் ஃப்ரண்ட்டை வந்து முன்வைக்கலாம், போத் எக்கனாமிக் அண்ட் மிலிட்ரி ஃப்ரண்ட் அப்படின்றது தான் அலையன்ஸ் ஆஃப் சாஹல் ஸ்டேட்ஸ். ஸோ எஸ், கலெக்டிவ் டிஃபென்ஸ். புரியுதுங்களா? லிப்டாக்கோ கூர்மா ரீஜியன் சார்ட்டர். கூரேஸ் வேலி, கூரேஸ் வேலி ஒன்லி ஒன். வேற வேற ட்ரை பண்ணியிருந்தீங்களா? சாரி, ஒன்லி 2ங்களா? என்ன ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன தப்பா இருக்கு? காஷ்மீர், காஷ்மீரில் வந்து சாரி அதுதான். அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் கரெக்ட் இல்லைங்களா? காஷ்மீரில் இருக்குது கூரேஸ் வேலி அப்படின்றது வந்து காஷ்மீரில் இருக்குது. இந்த கூரேஸ் வேலி வந்து இட் இஸ் வெரி க்ளோஸ் டு தி லைன் ஆஃப் கண்ட்ரோல். லைன் ஆஃப் கண்ட்ரோலுக்கு ரொம்ப க்ளோஸில் வந்து இருக்குது. ரீசெண்டாக டூரிசம் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ சீஸ்ஃபயர், இந்தியா பாகிஸ்தான் சீஸ்ஃபயர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 43 மாதத்துக்கு மேலே வந்து ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து அங்கே டூரிசம் ஸ்டார்ட் பண்ணலாம் கூரேஸ் வேலி. அப்புறம் அங்கே வந்து மான்ஷோக் டிஸ்ட்ரிக்ட்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. ஸோ இந்த இடத்துலலாம் வந்து டூரிசம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் வந்து கான்டெக்ஸ்ட் ஆஃப் தி நியூஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் அது மட்டும் தான் தப்பு. அருணாச்சல் பிரதேஷ்னு கொடுத்துருக்கு, இட் இஸ் காஷ்மீர். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான், இட்ஸ் அ ஃபேக்ட். அது காசா, காசா ஸ்ட்ரிப், சி டிங்களா? டி இன்கரை கேட்டிருக்காங்க. 41 கிலோமீட்டர் தான். மேலே பார்த்தீங்க அப்படின்னா இஸ்ரேலு, கொஞ்சோண்டு கீழே அந்த காசா ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து ஈஜிப்ட் டச் ஆகிட்டு இருக்கும். சீனாய் பெனின்சுலா வந்து டச் ஆகும். ஸோ ஈஜிப்ட் அண்ட் இஸ்ரேல் ஆர் பார்டரிங் காசா. ரொம்ப சின்ன ஒரு ரீஜன், 41 கிலோமீட்டர் தான் வந்து ஒரு பரப்பளவாக இருக்குது. இன்கரெக்ட் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி, போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். ஆப்ஷன் டி. 18 குளோபல் பயோஃபியூவல் அலையன்ஸ். குளோபல் பயோஃபியூவல் அலையன்ஸ் வேற? Global Biofuel Alliance. Global Biofuel Alliance again India led ஒரு biofuel grouping. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், இந்தியா லெட் தான். அந்த G20 சமிட்டில் அதில் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. அந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து ஆல் G20 மெம்பர்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்கு. அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பான ஸ்டேட்மெண்ட். ரஷ்யா வரமாட்டேன், சவுதி அரேபியா வரமாட்டேன், சைனா வரமாட்டேன் அப்படின்னு வந்து ஸ்டார்டிங்லேயே அதை பற்றி பேசும்போதே வந்து சொல்லிட்டாங்க. ஸோ தீஸ் 3 ஆர் மேஜர் காம்பனன்ட்ஸ் ஆஃப் மேஜர் மெம்பர்ஸ் ஆஃப் G20. ஸோ இவங்க 3 பேர் வரமாட்டேன்னு வந்து சொல்லிட்டாங்க. அண்ட் மொத்தமாகவே வந்து 7 G20 மெம்பர்ஸ் தான் வந்து ஒத்துக்கிட்டு இருக்காங்க குளோபல் பயோஃபியூல் அலையன்ஸை சேர்றதுக்கு. ஸோ 7 G20 மெம்பர்ஸ், 4 G20 இன்வைட்டீஸ், 4 G20 இன்வைட்டீஸ் அண்ட் 10 நான் G20 countries. 10 நான் G20 countries. 7 members, 4 G20 invitees and 10 non G20 members. Total 21 members வந்து they have joined the Global Biofuel Alliance. யார் ஃபவுண்டர்? இந்தியா லெட். ஓகே, யாரெல்லாம் சேர்ந்து கண்டுபிடிச்சாங்க குளோபல் பயோஃபியூல் அலையன்ஸ்? பிரேசில், யூஎஸ் அண்ட் இந்தியா 3 பேரும் கோஃபவுண்ட் இந்தியா லெட் தான். பட் ஆனால் 3 பேரும் சேர்ந்து தான் வந்து அந்த இனிஷியேட்டிவ் எடுத்தது. பிரேசில், யூஎஸ் அண்ட் இந்தியா. அண்ட் குளோபல் பயோஃபியூல் அலையன்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் லைக் வி யூஸ் டு சி இல்லைங்களா, எக்கச்சக்கமான ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் பயோஃபியூவல்ஸ் இருக்குது. 1G, 2G, 3G, 4G அப்படின்ட்டு. ஸோ அதில் வந்து இந்த அட்வான்ஸ்ட் பயோஃபியூவல்ஸ் 2G பயோஃபியூவல்ஸில் தான் வந்து குளோபல் பயோஃபியூல் அலையன்ஸ் வந்து அதிகமாக வந்து கான்சன்ட்ரேட் பண்ண போகிறாங்க.
2G பயோஃபியூவல்ஸில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. 2G பயோஃபியூவல்ஸ் அப்படின்னா செகண்ட் ஜென்ரேஷன் தான் எதை வச்சு எடுக்கிறாங்க பார்த்துருக்கீங்களா? ஜென்ரேஷன்ஸ் 4 ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் பயோஃபியூவல்ஸ். சாப்பாட்டு பொருளை வச்சு எடுக்கிறது 1G. லிவிங் பிளான்ஸ் தான், பட் ஆனால் வந்து வேஸ்டான பிளான்ஸ், இப்போ ஸ்டெம்மு, ரூட்டு, இலைத்தலைங்க இதையெல்லாம் வச்சு வந்து எடுத்தால் 2G. ஸோ இந்த மாதிரி வந்து ஆல்கேஸ் வச்சு எடுக்கிறது, ஜெனட்டிக்லி மாடிஃபைட் ஆர்கானிசம்ஸ் வச்சு எடுக்கிறது வந்து 3rd and 4th ஜென்ரேஷன் பயோஃபியூவல்ஸ். இதில் அந்த செகண்ட் ஜென்ரேஷன் பயோஃபியூவல்ஸ்லாம் வந்து ஜிபியை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. வேஸ்டான அழுகுன பொட்டேட்டோஸ், இந்த லைக் இந்த அழுகுன ஃபுட் ஸ்டாக்ஸ் எல்லாம் சாப்பாடாக யூஸ் பண்ண முடியாத விஷயங்கள். லீஸ்ட் டெவலப்ட் கண்ட்ரீஸ் ரிப்போர்ட். Sorry? Yes, least developed countries report. UNCTAD. B. UNCTAD. Question number 20. டீங்களா? வேற வேற actually both statements are correct. Both statements are correct. என்னோட ஜிடிபி டிஃப்ளேட்டர் அப்படின்றது இட் இஸ் பீயிங் டாமினேட்டட் பை ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அண்ட் வந்து இன்கம் மெத்தட் தான் வந்து ஃபாலோ பண்ணிக்கிறோம். புரியலங்க? கன்சிஸ்டன்ட்லி எஸ், கன்சிஸ்டன்ட்டாகவே வந்து நம்ம அடிக்கடி மாற்றுறது கிடையாது. கன்சிஸ்டன்ட்டாக வந்து we are using இன்கம் அப்ரோச் தான். both 1 and 2. Methane 21. Question number 21 is about methane. ஸோ மீத்தேன் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய போட்டன்ட்டான பொல்யூட்டண்ட்டாக வந்து இருந்துகிட்டு இருக்கு. இப்போ எந்த அளவுக்கு போட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு. எஸ், நம்ம ஜென்ரலாக பேசுகிறது வந்துன்னா CO2 எமிஷன்ஸ் பேசணும், கார்பன் கிரெடிட் கம்மி பண்ணணும், கார்பன் ஃபுட் பிரிண்ட் கம்மி பண்ணணும் அப்படின்ட்டு தான். பட் ஆனால் CO2 மட்டுமே வந்து ஒரு க்ரீன் ஹவுஸ் கேஸ் கிடையாது. CO2 தவிர்த்து தெர் ஆல்சோ அதர் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ். CO2 ஒரு பேஸாக வச்சு அதர் க்ரீன் ஹவுஸ் கேஸை நம்ம வந்து மெஷர் பண்ணுறோம். அதில் இந்த மீத்தேன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீத்தேன் எஸ் அது ஜாஸ்தி வரக்கூடியது வந்து இந்த மாதிரி நேச்சுரல் சோர்சஸ்லேருந்து தான் வந்து அதிகமாக வந்து வருது. ஸோ மீத்தேன் வெட்லாண்ட்ஸ்லேருந்து வருது, அக்ரிகல்ச்சரல் ஃபீல்ட்ஸ்லேருந்து வருது, லைஃப் ஸ்டாக் செக்டார்லேருந்து வருது. அரைக்கேன் லைஃப் ஸ்டாக் செக்டார் ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் கான்ட்ரிபியூட்டர்ஸ் ஆஃப் methane emissions. ஸோ அதுக்கு தான் வந்து we recently had something known as ஹரித் தாரா அப்படின்ட்டு. ஸோ இந்த ஹரித் தாரான்றது என்னென்னா it is nothing but a feed supplement. ஹரித் தாரான்றது வந்து இட்ஸ் நத்திங் பட் a feed supplement. feed supplement அப்படின்ற போது வந்து சாப்பிடும்போது அந்த கேட்டலுக்கு வந்து உணவளிக்கும் போது வந்து இதை கலந்து கொடுத்தோம் அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 17 to 20% மீத்தேன் எமிஷன்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து இன்னோவேட்டிவ் மெக்கானிசம்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் மீத்தேன் எமிஷன்ஸ் வந்து கம்மி பண்ணுறதுக்கு. மீத்தேன் பார்த்தீங்க அப்படின்னா எஸ் இட் இஸ் நம்ம ஜென்ரலாக படிக்கும்போது வந்து ஓசோன் எப்படி ஸ்டார்ட் ஆகுது, ஓசோன் பார்த்துருப்போம் செகண்டரி பொல்யூட்டன்ட், அதாவது ட்ரோபோஸ்பெரிக் பேட் ஓசோன் அப்படின்றது வந்து கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இந்த ஓசோன் அப்படின்றது வந்து ஜென்ரலாக என்ன புக் எடுத்தாலுமே சரி, எந்த சோர்ஸ் எடுத்தாலுமே வந்து we used to see that நைட்ரஜனோட ஆக்சைட்ஸ் இது வந்து they play a very big role when it comes to O3 formation, அதாவது ட்ரோபோஸ்பெரிக் O3 அப்படின்றது. நாக்ஸ் ப்ளஸ் volatile organic compounds from other sources சன்லைட்டில் வந்து ரியாக்ட் பண்ணும்போது வந்து it gives O3. ஸோ இந்த மாதிரி ஒரு இதுதான் வந்து பார்த்துருப்போம். பட் எஸ் மீத்தேன்மே வந்து இட் இஸ் a very big reason, one of the major contributors for tropospheric ozone formation. பட் இது இவ்வளோ இப்போ இங்கே பார்க்கும்போது வந்து இவ்வளோ ஓப்பனான ரியாக்ஷன் நடக்குதுங்களா? பட் ஆனால் அங்கே அப்படி கிடையாது. ஹைட்ராக்சைல்ஸ் ஃபார்ம் ஆகணும், அது வந்து இட் இஸ் a completely very big process அது. பட் எஸ் மீத்தேன் இட் இஸ் a very big contributor towards ஓசோன் ஃபார்மேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அங்கே வந்து கரெக்டாக இருக்குது. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து இட் இஸ் லெஸ் போட்டன்ட் அட் குளோபல் வார்மிங் தேன் கார்பன் டை ஆக்சைடு அப்படின்ட்டு. இட் இஸ் நாட் லெஸ் போட்டன்ட், இட் இஸ் ஹைலி போட்டன்ட் தென் கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடை விட வந்து
அதிக அளவு வந்து கிரீன் ஹவுஸ் கேஸ் குளோபல் வார்மிங் வந்து மீத்தேன் கொண்டு வருது. எஸ், பட் ஆனால் ரொம்ப கொஞ்சம் ஷார்ட் லிவ்டான ஒரு லைஃப் ஸ்பேன் தான் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 12 to 20 வருஷம் வரைக்கும் தான் வந்து மீத்தேனாக வந்து இருக்கும். நாளடைவில் வந்து அது கார்பன் டை ஆக்சைடாக வந்து மாறிடுது. பட் அந்த 12 to 20 வருஷம் இந்த சின்ன டைம் ஸ்பேன்லேயே வந்து அது எவ்வளோ பண்ண முடியுமோ கார்பன் டை ஆக்சைடு வந்து அதிகமாக வார்மிங் பண்ணுது அப்படின்றது தான் வந்து பாயிண்டாக இருக்குது. ஸோ இட் இஸ் நாட் லெஸ் போர்ட்டன்ட், இட் இஸ் ஹைலி போர்ட்டன்ட். ஆனால் நமக்கு தெரியும் வேஸ்ட் வாட்டர்லேருந்து மீத்தேன் எடுக்கிறோம் அப்படின்னு, மீத்தேன் வந்து ரிலீஸ் ஆகுது வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ்லேருந்து. இப்போ நம்ம வந்து கால்வாய் போகுது இல்லைங்களா, நிறைய படங்களில் கூட வந்து பார்த்துருவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த தமிழுக்கு எண் ஒன்றை அழுத்தவும் அப்படின்ட்டு, ஐ திங்க் நக்குல் அப்படின்ட்டு. ஸோ அந்த படத்துலையுமே வந்து ஒரு கால்வாய் ஓடிக்கிட்டு இருக்கும் அவர் வீட்டு ஆப்போசிட்டில், அதுலேருந்து மீத்தேன் கேப்சர் பண்ணி அவர் பர்ன் பண்ண வைப்பார். புரியுதுங்களா? ஸோ எஸ், இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து அதுதான் ஜென்ரல் ஸ்டடீஸ் எங்கே பார்த்தாலும் வந்து நம்ம கற்றுக்குறோம் இல்லைங்களா. எஸ், வேஸ்ட் வாட்டர்லேருந்துமே வந்து மீத்தேன் வந்து வரக்கூடியும். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு, அங்கே வந்து மோர் போர்ட்டன்ட் அப்படின்றத மாதிரி இருந்திருக்கணும். ஆப்ஷன் A 1 and 3 ஸ்டேட்மெண்ட், ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். Excuse me. So yes, Lucif recently in use refers to which of the following? 22. Question number 22. Lucif. So yes, Lucif அப்படின்னு வரும்போது வந்து அது வந்து கிட்டத்தட்ட ஒரு abbreviation, ஒரு acronym மாதிரி. Land use change and forestry. Land use change and ஃபாரஸ்ட்ரி, இதை சேர்ந்த ஒரு ஆக்ரோனிம் தான் வந்து லூசிஃப் அப்படின்றது. ஸோ இந்த லூசிஃப் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா it has something related to forestry. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டானது. இதே கான்டெக்ட் என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து we are indulging in large scale deforestation. சஸ்டைனபிள் வந்து லேண்டை மேனேஜ் பண்ணுறது கிடையாது, லேண்டை வந்து டைவர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப 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 பேசிக்கான எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும் அப்படின்னா வந்து ஃபாரஸ்ட் லேண்டை வந்து டெவலப்மெண்ட்காக வந்து மாற்றி அமைச்சிக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா. ஸோ இந்த ஒரு பார்ட்டுமே வந்து நம்ம அதில் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி லேண்டை வந்து சஸ்டைனபிளாக யூஸ் பண்ணாதது, லேண்ட் ஒரு விஷயத்துக்காக வந்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாரஸ்ட், அதில் இருந்து வேற ஒரு விஷயமா வந்து சேஞ்ச் பண்ணுறது and deforestation பண்றது, இதெல்லாம் வந்து it leads to a lot of emissions அப்படின்னு வரும்போது என்ன சொல்றேன்னா, அது நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டா இப்போ கார்ல இருந்து வர மாதிரியோ இல்ல பவர் பிளான்ட்ல இருந்து வர மாதிரியோ வந்து வர போறது கிடையாது. பட் அது ஸ்டோர் பண்ண கார்பன் சாயில் இருக்கு இல்லைங்களா, சாயில் அவ்வளோ கார்பன் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கும். இன்ஃபேக்ட் பிளான்ஸை விட ஜாஸ்தி, இன்ஃபேக்ட் எஸ், அட்மாஸ்பியரை விட வந்து அதிக அளவில் சாயில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு கார்பன். ஸோ நீங்கள் அந்த லேண்டை மாற்றும் போது, இல்லை வி ஆல் நோ ட்ரீஸ், ஃபாரஸ்ட் ஆர் வெரி பிக் கார்பன் சிங்க்ஸ் அப்படின்ட்டு, கார்பனை வந்து தேக்கி வச்சிருக்க ஒரு பெரிய ட்ரெஷரி செஸ்ட் மாதிரி அது கார்பன் ஃபார் கார்பன். ஸோ அதை நீங்கள் அழிக்கும் போது வந்து அது பிடிச்சி வச்ச கார்பன் எல்லாமே வந்து வெளியே வருது. டீகம்போஸ் ஆனால் கார்பன் எங்கே போகணும், மேலே தான் வந்து ஆகணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து லேண்டை மாற்றுறது, ஃபாரஸ்ட் டீஃபாரஸ்டேஷன் பண்ணுறது எல்லாமே வந்து இட் லீட்ஸ் டு எமிஷன்ஸ் தான் அப்படின்ற மாதிரி பேசுகிற ஒரு கான்செப்ட் தான் வந்து லூசிஃப் அப்படின்றது. ஸோ இட் இஸ் ரிலேட்டட் டு ஃபாரஸ்ட்ரி. போட்டிருந்தீங்களா ஃபாரஸ்ட்ரி? எஸ். 23, கொஸ்டின் நம்பர் 23, ரிவர்ஸ் ஃபால்ட்டிங். Yes, answers A, B, yes, C. Both statements are correct. So faulting அப்படின்னு வரும்போது வந்து mountain process அப்படின்னு வந்து பேசுறோம் இல்லைங்களா, அதாவது orogenic process, the process of formation of mountains. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நம்ம ஜென்ரலாக வந்து we all know fold ஆகும். இப்போது எஸ், let us take this paper for that matter. ரெண்டு பிளேட்ஸ் இப்படி சேருது அப்படின்னும் போது வந்து அங்கே இருக்கக்கூடிய செடிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து இப்படி ஃபோல்ட் ஆகுது. ரெண்டு பிளேட்ஸு இப்படி நகரும் போது இந்த ஆல் தீஸ் செடிமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அது கம்ப்ரெஷன் மூலிமா ஃபோல்ட் ஆகுது. இது ஒரு டைப் ஆஃப் மவுண்டன்ஸ். இன்னொரு டைப் ஆஃப் மவுண்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பிளாக் மவுண்டன்ஸ்னு சொல்லுவாங்க. பிளாக் மவுண்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ க்ரஸ்ட்டு வந்து கிராக் விட்டுது அப்படின்னா, க்ரஸ்ட்டு வந்து கிராக் விட்டு மூவ் ஆச்சு, க்ரஸ்ட்டு பெண்ட் ஆகுது, ஃபோல்ட் ஆகுது அப்படின்னா we have fold mountains. க்ரஸ்ட்டு கிராக் விட்டு வருது அப்படின்னா ஃபால்ட்டிங் ப்ராசஸ், ஃபால்ட் மவுண்டன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ ஜென்ரலாக வந்து பேசும்போது 3 டைப் ஆஃப் ஃபால்ட்ஸ் வந்து இருக்குது. என்ன 3 டைப் ஆஃப் ஃபால்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து நார்மல் ஃபால்ட், ரிவர்ஸ் ஃபால்ட் அண்ட் ஸ்ட்ரைக் ஸ்லிப்.
அண்ட் ஸ்ட்ரைக் ஸ்லிப் ஃபால்ட் அப்படின்ட்டு. ஸோ இந்த 3 மேஜர் டைப்ஸ் ஆஃப் ஃபால்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த நார்மல் ஃபால்ட் அப்படின்றது வந்து எக்ஸ்பான்ஷனரி ஃபோர்ஸ் இப்படி சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு க்ரஸ்ட்ன்றது ஃபோர்ஸ் வந்து இந்த சைடு இழுக்குது, இந்த சைடு இழுக்குது. ஸோ க்ரஸ்ட் இப்படி நவுறுது, புரியுதுங்களா? ஸோ இதுதான் வந்து நார்மல் ஃபால்ட் அப்படின்றது. ரிவர்ஸ் ஃபால்ட்டிங் அப்படின்னும் போது வந்து நார்மல் ஃபால்ட்டோட ரிவர்ஸ் கம்ப்ரெஷன் மூலிமா, கம்ப்ரெஷனரி ஃபோர்ஸ் மூலிமா க்ரஸ்ட் ரெண்டு க்ரஸ்ட் ஒன்று சேர்றது, ஒரு க்ரஸ்ட் இன்னொரு க்ரஸ்ட்டுக்கு மேலே போய் விழும். ஸோ தெர் இஸ் கிரஸ்டல் திக்கனிங் இயர். ஒரு க்ரஸ்ட்டு இன்னொரு க்ரஸ்ட்டு மேலே போய் விழுது. ஸோ க்ரஸ்ட்டு வந்து அந்த இடத்துல வந்து திக்கன் ஆகுது. அதுதான் வந்து ரிவர்ஸ் ஃபால்ட்டிங். ஸ்ட்ரைக் ஸ்லிப் ஃபால்ட் அப்படின்னா வந்து தெர் வில் பி நோ மூவ்மெண்ட். இப்படி இந்த மாதிரியான மூவ்மெண்ட் இருக்காது. எந்த விதமான இப்படி பிரிஞ்சு போகிறதோ இல்லை ஒன்று சேருது கிரஸ்டல் திக்காகிறது அப்படின்ற மாதிரி எதுவும் இருக்காது. தே வில் ஜஸ்ட் ஸ்லைட் பாஸ்ட் ஈச் அதர். ஸோ இப்படி நவுந்துட்டு இருக்கும். பிளேட் டெக்டானிக்ஸில் வந்து வி ஹேவ் சம்திங் நோன் அஸ் தி டிரான்ஸ்ஃபார்ம் பவுண்டரிஸ் இல்லைங்களா? அந்த மாதிரி ஸ்ட்ரைக் ஸ்லிப்னா இப்படி 2 பிளேட் இருக்குன்னா இப்படி சைட் பை சைடு வந்து மூவ் ஆகிறது தான். அதுதான் வந்து ஸ்ட்ரைக் ஸ்லிப் ஃபால்ட் அப்படின்ட்டு. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் அக்கர்ஸ் when tectonic plates collide causing earth's crust to thicken. Yes, obviously thicken ஆகுது. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். It is common in areas of compression. சேர்ற இடத்துல வந்து இந்த மாதிரி கம்ப்ரெஷன் வந்து நடக்குது. Yes, both statements are correct. எல்லாரும் டவுட்ஸ் இருக்குங்களா? Question number 24, sickle cell belt. ஸோ எஸ், பிஐபி பார்க்குற பழக்கம் இருக்குங்களா? ஸோ பிஐபியில் தான் வந்து இந்த மாதிரியான டீட்ஸ்லாம் வந்து நம்மளால் கலெக்ட் பண்ண முடியும். ஸோ ஜென்ரலாக தேடும் போது வந்து அவங்கக்கிட்டே there will be a lot of apprehensions. சிக்கிள் செல் பெல்ட்னா யார் வருவா, யார் வரமாட்டா அப்படின்னு வந்து அதர் சோர்ஸஸ் கிட்டே வந்து there will be a lot of apprehensions. இப்போ இந்தியன் எக்ஸ்பிரஸில் ஒரு மாதிரி கொடுத்துருப்பாங்க, இதில் ஒரு மாதிரி கொடுத்துருப்பாங்க, வேறு ஏதாவது நீங்கள் பிளாகில் படிக்கிறீங்க அப்படின்னா வந்து அங்கே வேறு ஒரு மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. பட் ஒரு கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணக்கூடிய டேட்டா வந்து அதுதான் வந்து ஆப்டாக இருக்குது. அது கரெக்டாக இருக்கா இல்லையான்றதை தாண்டி கரெக்டாக தான் இருக்கும் ஆப்வியஸ்லி. பட் அவங்க ரிலீஸ் பண்ணுறது தான் வந்து நம்ம இட் இஸ் மச் மோர் ரிலையபிள் ஃப்ரம் தி எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ். ஸோ அதனால் வந்து பிஐபி டோன்ட் மிஸ். இதெல்லாம் வந்து பிஐபி பேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா வந்து யூ குட் ஹவ் ஈஸிலி ஆன்சர். மொத்தம் வந்து 17 ஸ்டேட்ஸ் வந்து இருக்குது. 17 ஸ்டேட்ஸ் வந்து இருக்குது சிக்கிள் செல் பெல்ட்டில். அதில் பார்த்தீங்க அப்படின்னா சத்தீஸ்கர், வெஸ்ட் பெங்கால் அண்ட் உத்தரப்பிரதேஷ் வந்து ஒரு நாட்ச் மேலே இருக்கக்கூடிய, ஒரு நாட்ச் மேலே அவங்களும் வந்து சிக்கிள் செல் பெல்ட்டில் வந்து இருக்காங்க. சரிங்களா? மற்றதில் வந்து ஒரு சின்ன டிஃப்ரென்சஸ் வந்து இருக்குது. இப்போ தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடும் வந்து ஒரு சிக்கிள் செல் பெல்ட்டில் இருக்குது, கேரளா சிக்கிள் செல் பெல்ட்டில் வந்து இருக்குது. ஸோ இந்த 17 ஸ்டேட்ஸ் இருக்குது. பிஐபியில் பார்த்தீங்க அப்படின்னா சிக்கிள் செல் அனிமியா அது டார்கெட்லாம் வச்சுருக்கோம் இல்லைங்களா, எலிமினேஷன் டார்கெட்லாம். ஸோ அந்த பேஸ் பண்ண ஒரு ஆர்டிக்கலில் வந்து இருக்குது. ஸோ ப்ளீஸ் டூ தேடி என்னென்ன ஸ்டேட்ஸ்னு வந்து நோட்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் சிக்கிள் செல் பார்த்தீங்க அப்படின்னா அவியால் நோ சிக்கிள் அப்படின்றது போது வந்து இந்த அறுவடை பண்ணுறதுக்கு வந்து ஒரு விதமான கத்தி ஒன்று யூஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா. இந்த கம்யூனிஸ்ட் ஃப்ளாக்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைப் ஆஃப் கத்தி இருக்கும் இல்லைங்களா, ஒரு கிரசன்ட் ஷேப்டு கத்தி. ஸோ அதுதான் வந்து சிக்கிள் அப்படின்றது. ஸோ இந்த சிக்கிள் செல் டிசீஸ் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட ரெட் பிளட் செல்ஸை அந்த மாதிரி ஒரு கிரசன்ட் ஷேப்பில், அந்த மாதிரி ஒரு கர்வ்டு ஷேப்பில் வந்து மாற்றி விட்டுரும். ஸோ ஜென்ரலாக நீங்கள் ஆர்பிசிஸ் பார்க்கும்போது ரவுண்ட் ஷேப்பில் ஒரு மாதிரி 3D ஸ்ட்ரக்சரில் வந்து ஃபோட்டோஸ் பார்த்துருப்பீங்க. பட் இந்த சிக்கிள் செல் டிசீஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஷேப்பு கிரசன்ட் ஷேப்பில் வந்து மாற்றி விட்டுரும் நம்மளோட ரெட் பிளட் செல்ஸை. ஸோ அது அப்படி மாற்றுது அப்படின்னும் போது வந்து ஆக்சிஜன் கேரிங் கெப்பாசிட்டி ஆஃப் தட் பர்டிகுலர் RBC இஸ் கெட்டிங் ஹேம்பர்ட் தேர். அதனால் வந்து அதிகமான ஆக்சிஜன் வந்து கேரி பண்ண முடியாது. அண்ட் சிக்கிள் செல் டிசீஸ்ன்றது இட் இஸ் அ குரூப் ஆஃப் டிசீஸ். சிக்கிள் செல் டிசீஸ்ன்றது வந்து இட் இஸ் அ குரூப் ஆஃப் டிசீஸ். சிக்கிள் செல் அனிமியா அந்த குரூப்பில் வரக்கூடிய ஒரு டிசீஸ். வேர் லாட் ஆஃப் சிக்கிள் செல் பேஸ்ட் இஷ்யூஸ். இப்போ ஹீமோகுளோபின் SS அப்படின்ட்டு ஒரு பேரண்ட் கிட்ட வந்து SG-நோ இன்னொரு பேரண்ட் கிட்ட SG-நோ வந்தது அப்படின்னா இதை வந்து சிக்கிள் செல் அனிமியா அப்படின்னு வந்து கூப்பிடுறோம். சிக்கிள் செல் அனிமியா அப்படின்ட்டு. இதே மாதிரி ஹீமோகுளோபின் SC அப்படின்ற மாதிரி வந்து இருக்குது. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் தேர். இது எல்லாமே வந்து இட்ஸ் a group of disorders. சிக்கிள் செல் டிசீஸ் அப்படின்ற கான்செப்டில் வருமே ஒழிய சிக்கிள் செல் அனிமியான்றது வந்து அந்த ஆர்டர், அந்த குரூப் ஆஃப் டிசார்டர்ஸில் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் காம்பனண்ட். சரிங்களா? ஸோ எஸ், ஆப்ஷன் A, சத்தீஸ்கர், வெஸ்ட் பெங்கால் அண்ட் உத்தரப்பிரதேஷ் ஆர் 3 of the 17 states that are in the sickle cell belt. Yes, Belem Declaration. Belem Declaration வந்து we have seen already current affairsல வந்து current affairs already we have discussed. நம்ம like வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் டிஸ்கஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அதில் வந்து we have already seen Belem Declaration. அப்படி தான்
எஸ் அமேசான் ஃபாரஸ்ட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டைப் ஆஃப் இது டிக்ளரேஷன் கன்சர்வேஷன் ஆஃப் அமேசான் ஃபாரஸ்ட்